ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல் போனஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா KFC சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோடய ஸ்டைல் தான். நான் வந்துட்டு நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்து அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணல, அதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸாக இது ஒரு 4 முறை வந்து நானே ட்ரை பண்ணி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லி பாசிட்டிவ் ரிசல்ட் வாங்கினது தான். ஸோ வந்துட்டு நீங்கள் ஹைப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க கிச்சனுக்கு போவோம். கிச்சனுக்கு போயிட்டு இன்னும் நல்லா பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே உள்ளே போய் பார்ப்போம். வாங்க போகலாம். Properly. Maintain a safe distance from others in public areas. Wash your hands frequently. Use sanitizer to clean your hands after washing. பார்த்திங்கன்னா தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg வந்து சிக்கன் வாங்கிக்கிறேன். லெக், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விங்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் வாங்கிக்கிறோம். இதுக்கு தேவையான பொருள் ஸ்டார்டிங்கில் நம்ம மேரினேட் பண்ணுறது 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வினிகர், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் ஒரு டீஸ்பூனு. ஃபஸ்ட்டு வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் 1/2 டீஸ்பூன் அது வந்து இப்போது ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் அதிகமானு வச்சுக்கோங்களேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு வினிகர் அதை போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஈவனாக நல்லா பரவாயில்ல அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். இந்த மேரினேட் நம்ம எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வினிகர் கர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்லா உள்ளே ஊறிச்சுன்னா உள்ளே ஒரு லைட்டான புளிப்பு ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம எப்போயும் கலந்து போட்டுறதுனால உள்ளேயும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து காரம் போகும். ஸோ வந்துட்டு நம்ம இது போடுறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் பீஸே அந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிடும் நீங்கள் கர்ட்லாம் போட்டு ஊற வைக்கும் போது. இப்போ வந்து பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். 1 ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறுறதுக்கு அப்படியே விட்டுறோம். 1 ஹவர் கழித்து வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இந்த நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணணும். 1 hour later. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஆகிடுச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா மேரினேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பரு, இவ்வளோ தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து இந்த கப்பில் 2 கப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிடுவோம். 2 கப் ஆஃப் மைதா மாவு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கார்ன் பவுடர். நீங்கள் வந்துட்டு என்ன ரேஷியோ அளவுக்கு நீங்கள் மைதா மாவு நீங்கள் போடுறீங்களோ அதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது போடுற மாதிரி இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்திங்கன்னா போடுற மாதிரி இருக்கும். அது போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர். சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 2.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி வச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனே போதும். சரி, ஓகே. 1 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால நான் போட்டது எனக்கே மறந்துடுச்சு. சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு தான் ஆட் பண்ணுவேன். அடுத்தது சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் வந்து தேவையான அளவு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு கரெக்டாக எந்த அளவு போடணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டான கேல்குலேஷன் தெரியாது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டாக டேஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு கம்மியாக இருக்குதோ அதிகமாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதிகமாக போட்டுறாதீங்க. அதிகமாக போட்டால் இன்னும் கொஞ்சம் மாவு போடுற மாதிரி இருக்கும். மாவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆக சான்ஸ் அதிகம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பாதியாக பிரிச்சுக்கிறேன்.
ஏன் அப்படின்னா பாதியை வந்துட்டு சிக்கனில் போட்டு ஸ்ட்ரைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த அஜி மாவு மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதி மாவு வந்து உள்ளே போடுறோம். பாதி மாவு நல்லா உள்ளே போட்டு அடுத்தது ஹனி ஊட்டி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, பாதி மாவு போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். வாட்டர். ஓகே, வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் எந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருக்கும். ப்ளஸ் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மைதா மாவு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக அதாவது ஒரு கப்பு ஆட் பண்ணிங்கன்னா பாதி கப்பு வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்மக்கிட்ட இது இருந்தது பார்த்திங்களா, இன்னொரு டேபிள் ஸ்பூனு. அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுறணும். ஏன் அப்படின்னா இந்த மசாலாவும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடுறதுக்காக உள்ள. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டெப் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. ஏன் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ்ஸே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானொலியில் எண்ணெயை ஊற்றி அடுப்பை பற்ற வைத்து கொள்ளுவோம். டமால் வெடிக்கலை. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக வச்சுக்கிறேன். மீடியமாக வச்சுட்டு ஆயில் வந்து காஞ்சிட்ருக்கு. அந்த டைமில் வந்துட்டு நம்ம இங்கே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு இருக்குது, இந்த மாவில் போட்டு நல்லா அது மேலாம் ஃபுல்லாக கவராக போட்டு டைட்டாக பிடிக்கணும். நான் இங்கே பிடிக்கிற பாருங்க. அதே மாதிரி நல்லா அழுத்தி பிடிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு உறிஞ்சி அது மேலே ஒரு ஹேர் வந்து பார்த்திங்கன்னா போனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா உதிரணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவளை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்பினஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங்கிளாக அடுத்த கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகும். அடுத்தது இதே மாதிரியே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பண்ணி ரெடியாக வச்சுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் காஞ்சிட்டனால ஸ்ட்ரைட்டாக போட்டுருவோம். ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி நல்லா அமுக்கி வச்சு உதறி வச்சதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போடுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 4 minutes to 5 minutes வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறதுலாம் நல்லா வந்து மாதிரி சாஃப்டாக வெந்துடும். இந்த KFC சிக்கனில் இருக்கிற பெனிஃபிட்டே என்னென்னா சாஃப்டாக வரும். ஏன் அப்படின்னா அந்த கேர்டு அதெல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சுறதுனால வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாகிடும் உள்ளே இருக்க சிக்கனு. ஸோ வந்துட்டு நம்ம இப்படி நல்லா இது பண்ணிகிட்டு இருக்கும்போது மீதி இருக்கிற சிக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நல்லா அவளை போட்டு பிடிச்சி வச்சுருவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐஸ் வாட்டரில் முக்கி எடுத்து போடுறது அந்த மாதிரியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். ஐஸ் வாட்டரில் முக்கி எடுத்து போடுறது டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு உதிரது வந்து ஸ்ட்ராங்காக உதிரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராக்ஸ் எல்லாம் விட்டு அந்த இதெல்லாம் வரும். ஸோ இது நல்லா வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டில் சர்வ் பண்ணுறோம். இதை டர்ன் பண்ணி போடணுமா? இன்னும் வேகலை. ஓகே, டர்ன் பண்ணி போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு குக்காகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் சொன்ன டைம் தான் ஒரு 5-10 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடணும். இதே வந்து லெக் பீஸ் ட்ரம் ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா 20 minutes ஆகும். ஒரு 15 to 20 minutes ஆகும். நல்லா எது வெந்துருச்சுன்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட பபுள்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு பபுள்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா சாஸு மயோனீஸு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மயோனீஸ் தான் பிடிக்கும், சாஸ் பிடிக்காது. இருந்தாலும் வந்துட்டு வீட்டில் மயோனீஸ் இல்லை, அதை எடுத்து பண்ணலான்னு பார்த்தாலும் ஆயில் இல்லை. ஆயில் இருந்தால் ஆயிலெலாம் நான் ஊற்றிட்டேன்.
ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணிப்போம். சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகும். மற்றதையும் ரெடி பண்ணி பிளேட்டு. ஸோ இப்போ கேஎஃப்சி சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா கெச்சப் வச்சுருக்கோம். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ ஹலோ காய்ஸ், இப்போ கேஎஃப்சி சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு மோஸ்ட்டாக. ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம். என்னடா வேறு ட்ரெஸ்ஸில் வந்துருக்குன்னு பார்க்காதீங்க, வேர்த்து ஊற்றிருக்கு பாருங்கள். அந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாவாயிடுச்சு. ஸோ அதிலே வந்து வீடியோ எடுத்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்கேன். ஒரு பீஸ் எடுத்துப்போம். தெரியுதான்னு தெரியலதோ, நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டேஸ்ட் பண்ணுவோம். எனக்கு மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சாஸ் போட்டு சாப்பிட பிடிக்காது அந்தளவுக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக போட்டேன். ஸோ சியர்ஸ். செமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே, இன்னொரு ஆசமான வீடியோ நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.